துடிப்பா இருக்கானே, சரி அரசியல்ல கொண்டாந்து வளர்த்து விடுவோன்னு தேமுதிகவிலே கேப்பாகத்து கிடந்த உங்களை இந்த விசாலாட்சி இடத்திலே போட்டியிட்டு டெபாசிட் இழந்த தினேஷ்குமாரை கட்சிக்கு கூட்டி வந்து வளர்த்து அழகு பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டார் அண்ணன் செல்வராஜ். அங்கதான் தப்பு பண்ணுனீங்க. வளர்த்த கடா மார்புல பாஞ்சுதடான்னு அடே அப்பா உன்னைய கூட்டியாந்து காலையில இருந்து உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி வயிறு நிறைய சோறும் போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணிட்டடா ராஜா. வளர்த்தவனையே மூட்டை கட்டி பள்ளத்துக்கு அனுப்பிச்சீங்க. இதை விட ஒரு அம்மாவாசை கேரக்டர் தினேஷ்குமாரை தவிர வேற யார அடையாளம் காட்டுறது? என்னமோ பெரிய காட்சி மாதிரி பேசுறீங்க, என்னவோ பெரிய நாட்டுக்கு காலங்காலமா தியாகம் பண்ணி திணறடிச்சிட்ட மக்களை திணறடிச்சிட்ட மாதிரி பேசுறீங்க, பெரிய சாதனை புரிஞ்சிட்ட மாதிரி பேசுறீங்க. ஆனானப்பட்ட 1991 எம்எல்ஏவாகி 2வது குடிநீர் திட்டத்தை உங்களுக்கு கொடுத்த அண்ணன் பழனிசாமி இங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப துள்ளாதீங்க தம்பி. எங்கேயாவது போய் மோதினீங்கன்னா, சைக்கிள்ல போனீங்கன்னா விழுந்தீங்கன்னா எந்திரிச்சிடலாம். கார்ல போனீங்கன்னா அடிபட்ட ஆஸ்பத்திரி போய் 4 கட்டு போட்டு 3 ஆபரேஷன் பண்ணா தப்பிச்சிடலாம். நீங்க நிக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரா, பிளைட்ல டிக்கெட் போட்டு பறக்க போறீங்க. அதுல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு பிட்டு கூட உங்களுக்கு திரும்பி வராதுன்றத நினைச்சு வச்சுக்கோங்க. சரியா? யாரால வளர்ந்தோம், யாரால வாழ்ந்தோம், யாரால இன்னைக்கு களத்துல நிக்கிறோம் அப்படிங்கறத மறந்துட்டு இவங்களுக்கு போட்டியே என்ன தெரியுமா? இந்த நகரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதோ, இந்த நகர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதோ அல்ல. முதலமைச்சரோட மருமகன் சபரீஸ்வரன் இடத்திலே யார் நல்ல பேர் வாங்குறது, இதுலதான் போட்டி ஏகத்துக்கும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. சரி, குப்பை பிரச்சனையை பேச வேண்டாம்னு சொன்னா நான் எல்லா மேடைகளிலும் சொல்றது இதுதான். ஒரு மேயருடைய டியூட்டி என்ன, ஒரு மேயருடைய கடமை என்ன? காலையில எந்திரிச்சா ரோடு சுத்தமா இருக்கணும், டிச்சு சுத்தமா இருக்கணும், சாயந்தரம் ஒழுங்கா லைட் எரியணும், 5 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் கொடுங்க, தாராளமா கொடுங்க, வரி எக்கச்சக்கமா வாங்குறீங்க, நல்லா நடக்கலாமே. இது ஒரு தனி ராஜ்யமாச்சே. ஒரு எம்எல்ஏவானா கூட அரசாங்கம் ஒதுக்கிற ஃபண்டை வச்சுதான் உங்களுக்கு செய்ய முடியும். ஆனா இது ஒரு 2 தொகுதியை ஆளக்கூடிய தகுதி படைத்த பதவி ஒரு மேயர் என்ற பதவி. அதை வச்சு எப்படியெல்லாம்